இப்ப என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ரூட்டுக்குள்ளார ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா, அதுக்கு பேரு இரேஷனல் நம்பர் நம்ம பார்த்தாச்சு. அதாவது √2, √3, √5 இது எல்லாமே என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்ல இன்சைட்ல ரூட்டுக்குள்ளார. அப்ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லைனாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சொல்லுப்பா. சார். கவனிக்கல. அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. இல்ல நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல நீ ஸ்கிரீன் பார்க்கல, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா அதான் பார்த்தேன். சரியா? ஓகேங்க ஓகே. சார். இப்ப ரூட்டுக்குள்ளார வந்து உனக்கு ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லைன்னா, அந்த நம்பருக்கு பேர் என்ன? இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அது எப்படி இரேஷனல் நம்பர் ஆச்சுங்கிறது நம்ம இப்பதான் நம்ம முடிச்சோம். சரிங்களா? ஓகேங்க சார். சரி. இப்ப அவன் ஒரு கொஸ்டின் கேட்கிறான். சோ தட் pi minus √3 is an irrational number. சார் நான் போடவாங்க சார். இல்ல எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கப்புறம் போடுறத பத்தி பேசலாம். எப்படி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க சார் அப்புறம் ஃபைவ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறனோ அந்த இடத்துல 5 மைனஸ் √3ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க சார். இன்னொரு சொல்லு. சார் இங்க ரூட் 5ங்கிற நம்பர் இருக்குங்க சார். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறோமோ அந்த இடத்துல 5 மைனஸ் √3ங்கிற நம்பர் யூஸ் பண்ணுங்க சார். இல்ல அந்த அளவுக்கு நீ போட வேண்டாம். நான் ஒரு ஐடியா கொடுத்துறேன். அடுத்த சம்மேள நீ போடுவியா? அந்த அளவுக்கு போட தேவையில்லை. சரியா? இப்ப இது வந்து கொஸ்டின் வந்து 3 மார்க்ல கேட்கறானா, 2 மார்க்ல கேட்கறானா, இல்ல 5 மார்க்ல கேட்கறானா? எதுல வேணா கேட்கலாம். சரிங்களா? என்ன சொல்ல? இந்த கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினா, 3 மார்க் கொஸ்டினா, 5 மார்க் கொஸ்டினா? சரி இது 2 பார்ட்டா டிவைட் பண்ணணும் இந்த கொஸ்டின். சரிங்களா? 2 மார்க், 3 மார்க்னா இப்ப குடுக்குற ஆன்சர் எழுதிடு. 5 மார்க்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டு இன்னொரு ஐடியா குடுக்குறேன். அத அப்ளை பண்ணு. சரியாப்பா? ஓகே சார். சரி. இப்ப ஸ்டார்ட் பண்ணட்டா? ஓகே இப்ப சார். நான் 2 மார்க், 3 மார்க்குக்கு என்ன ஆன்சர் எழுதணுமோ அத குடுக்குறேன். 5 மார்க்கா இருந்தா என்ன எழுதணும்னு நான் உனக்கு சொல்றேன். அத நீ ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் எடுத்துங்க. சரிங்களா? ஓகே. சரி எது இருந்தாலும் இது கான்ட்ராக்ட் மெத்தட் தான். அதனால கான்ட்ராக்ட் மெத்தட் தான் நான் அப்ளை பண்ண போறேன். அதனால கான்ட்ராக்ட் மெத்தட் தான். சரிங்களா? ஓகே டேகனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அப்ப என்னாச்சு கான்ட்ராக்ட் மெத்தட்னா அஸ்யூம் தட் தான் வைக்க போறேன். அஸ்யூம் தட் என்ன ஆக போகுது? அஸ்யூம் தட் 5 minus √3 is not a irrational number. So அப்ப என்ன ஆகும்? 5 minus √3 is not a irrational number. 5 minus √3 is a rational number. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படி எழுதிக்கிங்க. சரிங்களா? சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ண வேணும்? அதே ஐடியா தான். ரேஷனல் நம்பர்னா ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் எழுதிடுவீங்க. சரிங்களா? இப்ப ரேஷனல் நம்பர் ஃபார்மேட் என்ன அப்படின்னா 5 minus √3 equal to p by q, comma q is not equal to 0, comma p, comma q belongs to integer, or natural number. சார் அதுக்கப்புறம் PNQR கோட் ஃப்ரேம் நம்பர்ஸ். சரி ஓகே. அதை என்ட்ரி பண்ணுங்க. இது என்ன தேவையில்லை. ஏன்னா இன்னொரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் நீ என்ட்ரி பண்ணணும். நீங்க பைங்கிறது ஒரு இன்டிஜர் வந்திருக்கனால நீ அதை என்ட்ரி பண்ணுங்க. இல்லைன்னா அதை விட்டுலாம். இங்க நீ மென்ஷன் பண்ணாலும் சரி, மென்ஷன் பண்ணாதீங்க. அது பிரச்சனை கிடையாது. வெறும் √3ன்னு வந்து அதை கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? வெறும் √3ன்னு வந்தா கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். சரி இது மென்ஷன் பண்ணிக்க தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இது வந்தவே நம்ம மென்ஷன் பண்றது தப்பும் கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்க? p, q வந்து கோப்ரேம்ங்கிறீங்க. அப்ப p, q is a கோப்ரேம். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். கோப்ரேம் நம்பர். ஏதாச்சும் டவுட் இருக்குதா இது வரைக்கும்? சார். சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண வேணுங்கிறது 2 மார்க்கு 3 மார்க் ரிலேட்டட் சொல்லிடுறேன். 5 மார்க் ரிலேட்டட் நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். சரி அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா இப்போ 5 minus p by q equal to √3 is correct? ஆமாங்க சார். அப்ப 5q minus p divided by q equal to √3 is correct? எல்சிஎம் எடுக்கறாங்க சார். என்னமா? எல்சிஎம் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சோ 2 மார்க்கா இருந்தா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க என்ன ஸ்டாப் பண்ணுவீங்கன்னா RHS √3 is a irrational number. Okay? RHS √3 is a irrational number, but LHS is a rational number.
ஓகேங்களா? ஏன்னா எல்ஹெச்எஸ் வந்து நம்ம ரேஷனல் நம்பர் சார் சொல்லிட்டோம். ரூட் த்ரீ நம்ம இரேஷனல். ஓகே 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 சார். ஓகேங்களா? ஒரு ஓகே. ரேஷனல் நம்பர். திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, திஸ் இஸ் நாட் பாசிபிள். எதனால? ஒரு பக்கம் ரேஷன் நம்பர், இன்னொரு பக்கம் இரேஷன் நம்பர் இருக்குமா? இருக்காதுங்க சார். அப்ப this is not possible. Therefore, 5 minus root 3 is irrational number. ஓகேங்க சார். இது எத்தனை மார்க் கேட்டா எழுதலாம்? 2 மார்க் ஆர் 3 மார்க் கேட்டா எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இதே 5 மார்க் வந்தா என்ன பண்ண வேணும்? இதே கொஸ்டின் 5 மார்க் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா இத வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க சார். கேமரா நேரா வைடணும். இப்ப ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் தட் ஆர்ஹெச் சைடு என்ன பண்ணணும்? ப்ரூவ் தட் ரூட் 3 இஸ் என்ன எழுதணும்? ரேஷனல் நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். 5 மைனஸ் ரூட் த்ரீங்க சார். நான் வந்து இந்த ஒன்னோட இதுல இதுக்கப்புறம் நீ இந்த பாயிண்ட் எழுதக்கூடாது. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து 5 மார்க் கேட்டு இந்த பாயிண்ட் எழுதக்கூடாது. சரிங்களா? இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃபுல் பாயிண்ட் எழுதக்கூடாது. சரியா? 5 மார்க்கா இருந்தா இந்த ஃபுல் பாயிண்ட் எப்படின்னா கடைசியில என்ன எழுதணும், இப்ப எழுதக்கூடாது. இப்ப இது கிடைச்சிச்சா? அப்ப இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃப்ரம் 1ல இருந்து சரிங்களா? ஃப்ரம் 1ல இருந்து என்ன பண்ண போறீங்க? ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ரேஷனல் நம்பரும் ப்ரூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஏன்னா எல்ஹெச்எஸ் வந்து ரேஷனல் நம்பரா தான் அந்த ஆர்ஹெச்எஸும் நம்மளுக்கு ரேஷனல் நம்பரா தான் இருக்க வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆர்ஹெச்எஸ் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? ரேஷனல் நம்பர் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ எழுதி அழகா ப்ரூவ் பண்ண எழுதிக்கிறீல்ல, அந்த ப்ரூஃப் வந்து இன்சர்ட் பண்ணணும். அங்க ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, இங்க ஆல்ரெடி நீ P by Qன்னு எடுத்துட்ட. கரெக்ட்டா? ஆல்ரெடி ஆமாங்க எடுத்துட்ட P by Qன்னு எடுத்துட்ட. அப்ப இந்த P by Q இங்க எடுத்தனால, நாம இங்க என்ன பண்ண போறோம்? வேற காம்பினேஷன் எடுக்க போறீங்க அவ்வளவுதான். சார் ஃபர்ஸ்ட் இது 2 மார்க்னா இல்ல 3 மார்க்னால வந்து நம்ம முதல்ல எழுதுனது ஓகே சார். இது இதே வெரி 5 ஓகே. மார்க்கா ஆமா. கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரூட் த்ரீங்கிற இடத்துல எதுக்கு ரூட் த்ரீ வந்து ரேஷனலா இரேஷனலான்னு வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் சார். செக் பண்ணி பார்க்கணும். சில அவனே 3 மார்க் கொஸ்டின் இன்னொரு லைன் அடிஷனல் லைன் சொல்லிருவான். இந்த இடத்துல அடிஷனல் லைன் என்ன சொல்லுவான்னா, given root 3 is a irrational number கொடுத்துருவான். சரிங்களா? given root 3 is an irrational number அவனே கொடுத்துருவான். கொஸ்டின் ரெண்டு விதமா இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா? இந்த பாயிண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர்லயே அவன் கொடுத்துருவான். அப்படின்னா அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்கோ இல்ல 3 மார்க்கோ தான் இருக்க போகுது. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? சரி ஓகே புரிஞ்சுதுங்க சார். நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ கொஸ்டின் ரெண்டு விதமா எழுதிங்க. 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின்னா எப்படி கேட்போம் அப்படின்னா, so that 5 minus root 3 is an irrational number, comma, given root 3 is an irrational number. இது 2 மார்க் 3 மார்க்கா இருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவோம். கொடுக்கலனாலும் இதோடய நீ ஸ்டாப் பண்ணிக்க. நம்ம முந்தி காட்டின அதே மாதிரி. இப்போ 5 மார்க் கொஸ்டின் இருந்தா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இருக்கும். so that 5 minus root 3 is an irrational number. 5 minus root 3 is an irrational number. இரேஷனல் நம்பர். இது வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து இந்த பார்ட் இருக்கும். சரிங்களா? கிளியரா நோட் பண்ணிக்கோ. எப்படி கேட்டாங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணனும் நான் கொடுத்துட்டேன். 5 மார்க்கா இருந்தா இந்த கொஸ்டின் இருக்கும். 2 மார்க்கா இருந்தா மேல கொஸ்டின் இருக்கும். 2 மார்க் 3 மார்க்ல வந்து இந்த பாயிண்ட் கொடுக்கலன்னு நீ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. அதையும் பார்த்துக்கோ. இந்த பாயிண்ட் வந்து அவன் கொடுக்கலினாலும் நான் சொன்ன ஸ்டெப்போட நீ ஸ்டாப் பண்ணிக்கோ. கொடுப்பாங்க ஒரு சில கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீ அந்த அளவுக்கு எலாபரேட் பண்ணி எழுதணும் அவசியம் கிடையாது. நீ அந்த 3 லைன் 4 லைன் எழுதினாவே போதும். சரி? ஓகே. சரி ஓகே. ஒரு நிமிஷம் சார் எழுதிக்கிறேன்.
எழுதிட்டியாமா? ஒரே நிமிஷம் சார் முடிச்சு. கணத்துல கை வைக்கிறதுனா தூங்கிடுவேன். கணத்துல கை வைக்காத. திங்கிங் பவர் வந்து கம்மியாயிருமாமா கணத்துல கை வச்சா. ஓ ஓகே. ஏன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குது, டயர்ட் ஆயிருது. கடற்கரை முடிச்சுக்கணும். அவ்வளோதாங்க சார் ஒரு 5 லைன். ஓகேங்க சார். கொஞ்சம் என்னடா கேளு? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டியா? கீழேங்க சார் கீழ. எங்க இருந்து? அங்க அவ்வளோதாங்க சார். இது இருக்குது, இது இருந்தது என்னது 2 மார்க் ஆர் 3 மார்க் இந்த பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? 2 மார்க் 3 மார்க் இந்த பாயிண்ட் எழுதிக்கும். ஓகேங்க சார். சரி, வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆல்ரெடி நம்ம P by Q ஃபார்மேட் எடுத்தாச்சு. இந்த ப்ரீவியஸ் கேஸ்க்கு. அப்ப நம்ம இங்க வந்து ஆர்கஸ் சைடு தான் எடுக்க போறோம். ஆர்கஸ் சைடு என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ண போறோம். ரேஷனல் நம்பரும் ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப ரேஷனல் நம்பர் ப்ரூஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? √3 ஈக்குவல் டு என்ன எடுக்க வேணும்? P by Qன்னு எடுக்கிறதுக்கு பதிலா சம் அனதர் 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ. மேபி A by B ன்னு எடுத்துக்கணும். கமா B is not equal to 0 and A comma B belongs to integer and also என்ன கேஸ் A comma B equal to 1 co-prime equal to 1 co-prime. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கரெக்டா மென்ஷன் பண்ணி எழுதுவோம். நம்ம P by Q பதிலா A by B ன்னு எழுதுவீங்க. அந்த பாயிண்ட் கரெக்டா மென்ஷன் பண்ணி எழுதிட்டு மீதி இருக்கிற கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும். இது வந்து 1ன்னு வச்சுக்குவீங்க. இது வந்து co-primeனால இது வந்து 2ன்னு வச்சுக்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயரிங் பண்ணுவீங்க. அப்புறம் A ஈக்குவல் டு A ஸ்கொயர் பை B ஸ்கொயர்னு வரும். இது எல்லாமே ஆல்ரெடி அங்கே எழுதின கதையே தான். B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பை 3. அப்போ என்ன ஆகும்? கடற்கடன்னு அதே பாயிண்ட்டை முடிச்சுட்டு வருவீங்க. பை த தீரம் என்ன வரும்? A ஸ்கொயர் பை 3னா விச் இம்ப்ளைஸ் தட் A பை 3ன்னு வரும். அப்போ A பை 3 வந்து மல்டிபிள் ஆஃப் 3ன்னு எழுதணும். சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கமா K இஸ் எனி இன்டிஜர். Therefore B squared equal to A squared. அப்ப 3K கரெக்ட்டுங்களா? 3K whole square. இங்க A by 3 போட்டு இங்க A தான வரும். A equal to 3K. அப்ப 3K whole square divided by 3 that is equal to 3 squared K squared by 3. 3 cancel. Same process K squared equal to இங்க P by Q க்கு பதிலா A by B எடுத்தனால இங்க என்ன ஆகும்? B squared divided by 3 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? B squared by 3 ன்னு வரும். கரெக்டா கண்ணு? ஆமாங்க சார். B ஸ்கொயர்னா தென் B by 3. அப்ப அந்த தீரம் அந்த இடத்துல அந்த தீரத்தை மென்ஷன் பண்ணி எழுதணுங்கிறாங்க. இல்லைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த தீரம் போறோம்ல, என்ன தீரம் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி எழுதணும். என்ன தீரம் அது? A squared by P, P is a prime number and A is a positive integerங்கிறாங்க. which implies that A divided by P is also possible. இங்க அந்த பாயிண்ட் மட்டும் விட்டுட்ட நீ வந்து அங்க 3ங்கிறது பிரைம் நம்பர் எழுதுறீன்னு நினைக்கிறேன். 3யும் 5ங்கிறது இஸ் a prime நம்பர்ங்கிற ஒரு வேர்டு விட்டுட்டு அந்த வேர்டு எழுதிடு. சரியா? அது தியரம் பத்திங்க சார். தீரம் சொல்லிட்ட சின்ஸ் 3 is a prime number 5 is a prime number வேர்டு விட்டுட்ட அந்த வேர்டு எழுதி ஆகணும். சரிங்களா? சின்ஸ் 3 is a prime numberங்கிற வேர்டு எழுதி ஆகணும். சரியா? ஓகே. is a prime number. அப்ப என்ன ஆகும்? அது என்னது A ஸ்கொயர்டா? அப்ப இங்க P ஸ்கொயர்டு நினைக்கிறேன். அப்ப P ஸ்கொயர்டு பை 3 னா which implies that P is also divided by 3. அப்ப ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? A by 3 ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ப்ரூவ்டு. கரெக்டாப்பா? ஆல்ரெடி ப்ரூவ்டு A is divided by 3 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப அவர் கன்க்ளூஷன் என்ன? கோ-பிரைம் நம்பர் என்ன? A, B is co-prime. பட் இந்த ரெண்டு கேसेस படி என்ன கிடைக்குது? பட் இந்த ரெண்டு கேसेस படி இதுபடி A, B is divided by 3 ன்னு வருது. ஓகேங்களா? therefore our assumption is wrong. ஓகே சார். அவ்வளவுதான். இங்க AB வச்சு எழுதுறோம். P, Q ன்னு வச்சு எழுதாம our assumption is wrong. அதே மெத்தட் தானங்க சார். அது ஓகே. அதே மெத்தட் தான். பட் ஒரு 2-3 இடத்துல பாயிண்ட் மாத்திரம் அவ்வளவுதான்.
ரெண்டு ஓகே. பக்கத்துல வந்து பாயிண்ட் மாத்திரம் RHS side equal to √3 is not a rational number. Is not a rational number. இங்க RHS side சொல்லி மென்ஷன் பண்றேன். Is not a rational number, which implies that √3 is a irrational number. √3 irrational numberனால நம்மளுக்கு என்னாச்சு LHS side from 1 ல இருந்து LHS side is also prime rational number. ஓகேங்களா? LHS side is also irrational number. அப்ப ஓகே ரெண்டு சார். சைடுமே irrational number இருந்ததுனால நம்மளோட நம்பர் என்ன இருக்குது pi minus √3 தானே கொடுத்துருக்காங்க. Which ஆமாங்க. implies that pi minus √3 is also is an irrational number. Is also is an irrational number. ஓகேங்க சார். இந்த பாயிண்ட் நீ வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணி போடணும் 5 மார்க் கொஸ்டின் இருந்தா சரிங்களா இதை ஓகே வந்து பாத்துக்கங்க இதை பாத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இந்த உங்களுடைய எக்ஸாம்பிள் கொஸ்டின் 6 + √2 அதர்வைஸ் இந்த கொஸ்டின் கூட போட்டுருவோம் இந்த கொஸ்டின் எனக்கு போட்டுருங்க ரெண்டு கொஸ்டின் போட்டுருவீங்க இதே பாயிண்ட் தான் இப்போ என்ன கொஸ்டின் ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது செகண்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ்ல ப்ரூவ் தட் 3 + 2√5 இஸ் irrational number 5 மார்க் கொஸ்டின் எனக்கு ப்ரூவ் பண்ணி இப்பவே அனுப்ப பார்க்கலாம் இஸ் irrational number உங்களுக்கு காமிக்க தான் சார் முடியும், அனுப்ப முடியாது சார். சரி ஏதோ ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அனுப்பு சரி காட்டு இதே ஓகே. மாதிரி அடுத்த கொஸ்டின் இதே ஐடியா இருக்குது இது முடிங்க இன்னும் ஒரு கொஸ்டினோட ஐடியா இருக்குது அதையும் நான் கொடுத்துறேன் கடற்கரை முடிங்க பார்க்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன வருதுன்னு நோட் பண்ணிட்டீங்களா என்னங்க சார்? இதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணணும் எப்படி எழுதணும்னு நோட் பண்ணிட்டீங்கன்னா கேட்டேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டேங்க சார். அது எனக்கே தெரியுங்க சார். பழைய சம் தானங்க அதே சார். சம்பந்தம் இங்க நோட்டேஷன் மாத்தணும் அதை மட்டும் நான் பாத்துக்கோ சரிங்களா நீங்க மேல நோட்டேஷன் மாத்திருப்போம் பாருங்க இந்த இடத்துல நோட்டேஷன் மாத்திக்கோ p/q க்கு பதிலா a/b ன்னு மாத்தணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சொல்லுங்க ஏன் p/q ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்க சார்? மேல ஆல்ரெடி p/q எழுதியாச்சுல ஓ, அதனால a/b. ஓகேங்க ஆமா சார். அதனால தான் உங்கள்ட்ட திரும்ப சொல்லிக்கிறேன் அதையே லெட்டர் சொல்லக்கூடாது வேற லெட்டர் தான் சொல்லணும் சேம் லெட்டர் சொல்லக்கூடாது சரியா